ஆங்கர் ஆகிறதுக்கு நடக்கிற போட்டி காரணம் இதுதான். விஜய் டிவி ஆங்கர்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக விஜய் டிவி ஆங்கர்ஸ்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை தான் கடந்த சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா முழுக்கவுமே எல்லாருக்குமே பேசு பொருளாக மாறி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் குறித்து கேள்விப்பட்டவங்க கூட அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. குக்கு வித் கோமாளி ஷோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரியங்கா மேலே தான் இந்த விவகாரத்தில் தவறு இருக்குது அப்படிங்கிறது போல் அடுத்தடுத்த கருத்துக்கள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டுட்டு வருது. மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறது குறித்து அவங்களுக்கு ஆதரவு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுட்டு வருது. தன்னை ஆங்கர் வேலையில் சிறப்பாக தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு பிரியங்கா அனுமதிக்கலை அப்படிங்கிறது தான் மணிமேகலையினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. தான் ஒரு மிக சிறந்த ஆங்கராக விஜய் டிவியில் வரணும் அப்படிங்கிற விருப்பம் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு இருந்த நிலையில் அவங்களுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பான இந்த குக்கு வித் கோமாளி ஷோ ஆங்கரிங் வாய்ப்புலையுமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவினுடைய தலையீடு இருந்ததை மணிமேகலையால் பொறுத்துக்க முடியல. இந்த நிலையில தான் நீண்ட நாட்களாக இருந்த இந்த விவகாரம் ஒரு கட்டத்தில் வெடித்த ஒரு சூழலில் தான் நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை வெளியேற முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஆங்கராக அவங்க ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டணும், கோமாளியாக சிறப்பாக தானே செயல்பட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் பார்த்தீங்கன்னா பலருக்குமே இருந்துச்சு. இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்குது. அதாவது விஜய் டிவியில் மட்டும் இல்லை மற்ற சேனல்கள்லேயுமே ஆங்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் சம்பள விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளமும் கொடுக்கப்பட்டுட்டு வருதான். ஸோ அந்த வகையில் விஜய் டிவியினுடைய முன்னணி ஆங்கர்ஸாக பல ஆண்டுகளாக செயல்பட்டுட்டு வர நீயா நானா கோபிநாத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு 5 லட்சம் வரைக்கும் சம்பளமாக கொடுக்கப்படுறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. நிகழ்ச்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பலமாக அவர் செயல்பட்டுட்டு வர நிலையில் இந்த நிகழ்ச்சிக்காக சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளம் வாங்குற ஒரு நபராக கோபிநாத் வந்துட்டு இருந்துட்டு வராரு. இதுக்கிடையே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் கலந்துக்கிட்டு வராரு. இந்த நிலையில தான் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஆங்கராக கடந்த 5 சீசன்களாக செயல்பட்டுட்டு வர ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. இதுக்கிடையே இந்த சீசனில் இருந்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஆங்கராக இணைந்திருந்த மணிமேகலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எபிசோடுக்கு, அதாவது ஆங்கராக இருந்த மணிமேகலைக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு சம்பளமாக வழங்கப்படுதான். இந்த நிலையில தான் விஜய் டிவியினுடைய முன்னணி பெண் ஆங்கர்ஸாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வர பிரியங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கப்படுறதா தகவல்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில தான் விஜய் டிவியினுடைய ஆஸ்தான ஆங்கராக செயல்பட்டு வர்ற மாகாப்பா ஆனந்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுறதா தகவல்கள் சொல்லுது. கோமாளியாக இருந்தப்பவும் கடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஆங்கராக மாறுற ஆசையை மணிமேகலை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. அப்படிங்கிற நிலையில் அவங்களுடைய இந்த விருப்பத்திற்கான காரணம் இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. மேலும் தான் எப்படியாச்சும் விஜய் டிவியினுடைய முன்னணி ஆங்கராக மாறிடணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய விருப்பத்துக்கு பிரியங்கா குக்கு வித் கோமாளி ஷோ மூலியமாக முட்டுக்கட்டை போட்டது தான் அவங்களுடைய இந்த ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அவங்களை இது கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஸோ இதனால தான் அவங்களுக்குள்ள சண்டையுமே மூட்டி விடப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் தெரியுது. ஒரு எபிசோடுக்கு ஒரு நாள் முழுவதுமே ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஒரு நாளுக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சம்பளத்துக்காகத்தான் தன் ஆங்கராக நிரூபிக்கணும் அண்ட் இருக்கிறதையும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கர்ஸ் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கு முட்டுக்கட்டையாக யாருன்னா வரும்போது ஆத்திரப்படுறதும் இயல்பு தானே அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ எனிவே இந்த சம்பள விபரங்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சா, இல்லை இது ஒரு நார்மல் சேலரி தான் அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.